ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியானத காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் பாடின வண்ணமாக உம்மால் கூடாதது காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. இந்த நாளில் உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கும் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். நீர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். ஆராதனை வழியாக எங்களோடு நீர் இடைப்பட்டு இரக்கமும் உடைய தயவும் இன்னும் ஆழமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஞானத்தை தாரும். உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீர் பயன்படுத்தும், வழி நடத்தும். வந்திருக்கிற யாவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். உள்ளத்தின் காரியங்கள் எல்லாம் அறிந்திருக்கிற ஆண்டவர் நீர். நாங்கள் வெறுமையாக செல்லாதபடி கர்த்தருடைய கிருபை பெற்று மேய்ப்பரை நன்கு அறிந்து நாங்கள் கடந்து போக வேண்டிய கிருபைகளை கட்டளையிடும். இந்த ஆராதனை முழுவதிலும் தூய ஆவியானவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பரின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படவும் 224ஆம் பாமாலே நாம் சேர்ந்து பாடுவோம்.
என்றவாறே நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கிறன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவமுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் இந்த ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கைக்காக நம்மை நாமே ஆயத்தம் செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாகவும், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். இளைய மகன் எடுத்த ஜெபம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் அது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாய் என்னை வைத்தருளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு நாம் முழங்கால் படிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்கள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நீர் வாக்குள்ள குற்றவளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பி தங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்பட எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசு நாமத்து மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளலாம் நடத்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நம்ம கட்டளையிட்டருளி
வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். நாம் அனைவரும் எழுந்து நின்று 95ஆம் சங்கீதம் பாடுவோம். அமருவோம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி ஏசாயா 42ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. ஏசாயா 42 வசனங்கள் 1 முதல் 9 வரை. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவர்களையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது: நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிக்கும்படியான முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 18 வரை. யாக்கோபு 5ஆம் அதிகாரம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. தேவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் வாசிக்க நாம் யாவரும் எழுந்து நிற்போம். முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 103 முதல் 14 வசனங்கள். சங்கீதம் 103 முதல் 14 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார்.
பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 38 வரை. மத்தேயு 9:35 முதல். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் என்பதே. வாசிக்கப்படியான சுவிசேஷ பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. சபையார் அமர்வோம். பொழுது நம்முடைய ஆலய பாடகர் குழுவினர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். அன்பிற்குரியவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆலய பாடகர் குழு சார்பிலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஞாயிறு குணமாக்கும் பணி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. ஹீலிங் மினிஸ்ட்ரி சண்டே. ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் 2ஆம் வாரம் ஹீலிங் மினிஸ்ட்ரி சண்டே என்று நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி அழைக்கப்படுகிறது. இந்த நாளிலும் நாங்கள் பாடப்போகிற ஒரு சிறப்பு பாடல், அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், விதியையும் வெல்பவர், அவர் பெயர் இயேசு என்ற ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை எழுதியவர் நம் அனைவருக்கும் மிகவும் தெரிந்த இசை வல்லுனர் சகோதரர் சாமுவேல் அபிஷேகரா ஐயா அவர்கள். 3 கார்ட்ஸை நிறுவியவர்கள். தன்னுடைய வாழ்விலே நடந்த அனுபவங்களை வைத்து அவர் இந்த பாடலை எழுதும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவரை உந்தினபடினால் இந்த பாடலை அவர் எழுதியிருக்கிறார். அவரே பாட்டை எழுதி அவரே இசையும் அமைத்திருக்கிறார். அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், விதியையும் வெல்பவர், அவர் பெயர் இயேசு. சகோதரர் அவர்களுக்கு திருமணமாகி 13 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. 13 ஆண்டுகள் கழித்து கர்த்தர் அவரை நினைத்தருளினார். ஒரு அருமையான ஒரு பெண் குழந்தையை அவருக்கு கொடுத்தார். இது அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு பெரிய அதிசயம். மற்றொரு நிகழ்வு, தன்னுடைய வீட்டிலே இருந்த திரளான செல்வங்கள், பணம், நகை போன்றவை அனைத்தும் ஒரு நாளிலே கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது.
குடும்பமாக இவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். ஏற்ற நேரத்திலே ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் அவர்களுக்கு திருப்பி கொடுத்தார். இந்த 2 நினைவுகளையும் அவர் மனதிலே வைத்து இந்த பாட்டை அவர் எழுதியிருக்கிறார். அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், விதியையும் வெல்பவர், அவர் பெயர் இயேசு. நாம் அறிந்திருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசியிலே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட ஒரு நாமம், அவர் அதிசயமானவர் இல்லையா? இந்த வேத புத்தகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது தன்னுடைய வாழ்விலே 37 அற்புதங்களை அவர் செய்தாராம். மிரக்கிள்ஸ் என்று வேத புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றும் கூட நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பாடத்திலே மத்தேயு 10ஆம் அதிகாரம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வேத புத்தகத்தை. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இன்று பலவீனத்தோடு சரீரத்திலே வியாதியோடு நாம் காணப்படுவோமானால், ஒருவேளை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நம்முடைய சரீரத்திலே வேதனைகள் வியாதிகள் இருக்குமானால், இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சுகம் தருவார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் பல. அவர் நீரின் மேல் நடந்தார், புயல் காற்றை அடக்கினார், சீரும் பேய்களையும் அவர் ஓட்டிவிட்டார். வல்ல தேவன், இவர் போல் தெய்வம் உண்டோ, நல்ல இயேசு ராஜனுக்கு இணையுண்டோ என்று இந்த பாடலே அவர் எழுதியிருக்கிறார். இழந்ததை மீட்டிடுவார், கெட்ட இதயத்தை மாற்றிடுவார், பிணிகளை போக்கிடுவார். ஒருவேளை நம்முடைய சரீரத்திலே இன்று நமக்கு பிணிகள் இருக்குமானால் நிச்சயமாக ஆண்டவர் அதிலிருந்து ஒரு விடுதலையை தருவார். நாம் விசுவாசத்தோடு இந்த ஆராதனையிலே ஆண்டவரை தொழுது கொள்வோமானால் நிச்சயமாக பிணியிலிருந்து நமக்கு விடுதலை தருவார். நம்முடைய பலவீனங்களை எடுத்து போடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பலவீனங்களை நீக்கி பிணிகளை நீக்கி இந்த நாளிலே நாம் சந்தோஷம் அடையும்படியாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். வல்ல தேவன், இவர் போல் தெய்வமுண்டோ, நல்ல இயேசு ராஜனுக்கு ஏது இணையுமுண்டோ என்று ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை நாம் பயபக்தியோடு கேட்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை.
கிணையுண்டோ நல்ல இயேசு ராஜனுக்கிணையுண்டோ வல்ல தேவன் இவர் போல் தேவனுண்டோ நல்ல இயேசு ராஜனுக்கிணையுண்டோ அதிசயமானவர் அற்புதங்கள் செய்பவர் விளையாயம் வெல்பவர் அவர் பெயர் இயேசு என்பவர் அதிசயமானவர் அற்புதங்கள் செய்பவர் விளையாயம் வெல்பவர் அவர் பெயர் இயேசு என்பவர் அல்லேலூயா அல்லேலூயா அவர் புகழ் பாடிடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா அவர் நாமம் போற்றிடுவோம் இழந்ததை மீட்டிடுவோம் இதயத்தை மாற்றிடுவோம் இழந்ததை மீட்டிடுவோம் இதயத்தை மாற்றிடுவோம் பிணிகளை போக்கிடுவோம் சமக்கொலை என்னும் நிரப்பிடுவோம் பிணிகளை போக்கிடுவோம் சமக்கொலை என்னும் நிரப்பிடுவோம் வல்ல தேவன் இவர் போல் தேவனுண்டோ நல்ல இயேசு ராஜனுக்கிணையுண்டோ வல்ல தேவன் இவர் போல் தேவனுண்டோ நல்ல இயேசு ராஜனுக்கிணையுண்டோ அதிசயமானவர் அற்புதங்கள் செய்பவர் விளையாயம் வெல்பவர் அவர் பெயர் இயேசு என்பவர் அதிசயமானவர் அற்புதங்கள் செய்பவர் விளையாயம் வெல்பவர் அவர் பெயர் இயேசு என்பவர் அல்லேலூயா அல்லேலூயா அவர் புகழ் பாடிடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா அவர் நாமம் போற்றிடுவோம். அருமையான பாடலை பாடின நம்முடைய காரிஸ்டர்ஸ் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ அங்கிள் ஃபார் தட் வண்டர்ஃபுல் லவ்லி சாங். இந்த நேரத்திலே நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனை 106 பாடலை சேர்ந்து பாடுவோம். அந்த வேளையிலே நம்முடைய கவர் காணிக்கைகளை ஆண்டவருக்கு என்று நாம் படைப்போம். Thank
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்களோடு நீர் இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் நீர். எங்களோடு நீர் பேசி உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என் வார்த்தைகளும் கூடியிருக்கிற அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய பிரசன்னத்திலே பிரியமாயிருப்பதாக. ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அமர்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற ஆண்டுடைய பிள்ளைகளை யாக்கோபாலயத்தின் குடும்பத்தின் சார்பாகவும் ஆயர்கள் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம். நம் மத்தியிலே விசேஷமாக வந்திருக்கிற முன்னாள் ஆயர் அருள் திரு டாக்டர் பக்தன் தியோஃபிலஸ் அங்கிள் அவர்களை எங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். கரங்களை தட்டி கூட வரவேற்கலாம். ஆக்சுவலாக அங்கிள் வராருன்னு தெரிஞ்சால் நான் பிரசங்கம் அவர்கிட்ட விட்டுட்டுப்பேன். ஆனால் திடீர்னு வந்தார். ஸோ ஐ தாட் நல்ல ஒரு ஜெபம் பண்ணிவிடுங்க அங்கிள் எங்களுக்காக அப்படின்னு சொல்லி அங்கிள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டுடைய பாதத்திலே நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு மன உருக்கம் அன்பிலும் துன்பத்திலும் இணைந்திருப்பது. அன்பிலும் கரெக்டா, துன்பத்திலும் இணைந்திருக்கிறது. ஒரு பாட்டர் பானை செய்கிற ஒரு குயவன், நல்லா பாட் பண்ண குயவனே இல்லை, திருக்கரத்தால் தாங்கி என்னை, நல்ல ஒரு ஆழமான கருத்துள்ள பாடல். என்னுடைய இல்லஸ்ட்ரேஷனும் இந்த பானை செய்கிற குயவன் தான். அவங்க செய்கிற பானைகளை செய்து அருமையாக அதை பரிசோதனை செய்து அதை விற்பனைக்கு கொடுத்து விடுவார்கள். பாட்டர் அந்த நாளிலே அந்த பானைகளை செய்கிற அந்த குயவனுக்கு ஒரு பாட் மேலே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏதோ ஒரு குறை காணப்படுகிறது. அது எதுன்னு தெரில, எங்கே இருக்குதுன்னு தெரில அந்த பலவீனம். ஸோ அவர் டெஸ்ட் பண்ணோன்னு சொல்லி தண்ணி ஊற்றி பார்த்தாராம். தண்ணி ஊற்றி பார்த்தா ஒன்றும் தெரியல. சரி வெயிட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லி அந்த பானையை அப்படியே கொஞ்ச நேரம் வைத்து விட்டு அவர் மற்ற பானைகளை செய்ய கடந்து போயிட்டார். ஒரு அரை மணி நேரம், அதுக்கு 1 மணி நேரம்குள்ளே திரும்பி வந்து பார்த்தா அந்த பானை இருந்த இடம் ஃபுல்லாக தண்ணி. அவர் சந்தேகப்பட்டது கரெக்டாக போயிடுச்சு. இந்த பானைக்கு ஏதோ ஒரு சம்வேர் இட் ஹேஸ் அ ப்ராப்ளம். அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது எங்கன்னு நான் கண்டுபிடிக்க வேணும். இந்த பானையை நான் தூக்கி போட்டால் உடஞ்சிரும். திருப்பி ரிப்பேர் பண்ணவும் முடியாது. நான் மண்ணாலே செய்யப்பட்ட காரியம். அது உருவாக்கும் போதே அதை அவருடைய கரங்களினாலே அவர் சரி செய்திருக்க வேண்டும். ஆனால் அப்போ தெரியாதில்ல. அது வணைந்து விட்ட பின்புதான் அதுக்கு இருக்கிற பலவீனங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். குயவனுக்கே அந்த ஒரு நிலை வரும். அப்பொழுது அவர் என்ன யோசித்தாராம், இந்த பானையை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதை ஒரு உபயோகமான ஒரு பாத்திரமாக பயன்படுத்தலான்னு சொல்லி அவருடைய தோட்டத்தின் பகுதியிலே இந்த பூக்களுடைய விதைகளை போட்டு அவர் இந்த பானை வழியாக எங்கெல்லாம் அது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது அவருக்கு. ஆனால் எங்கேருந்தோ ஒரு இடத்துல அந்த கசைவு இருக்குது. இந்த தண்ணி ஊற்றுகிற ஃபில் பண்ணுற தண்ணியெல்லாம் என்ன பண்ணுது, வெளியே வந்துடுது. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, பானையை நம்ம என்ன பண்ணக்கூடாது,
டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. ஆகவே இதை தூக்கி கொண்டு அப்படியே அவர் அந்த விதை போட்ட இடத்துலலாம் அதை சுற்றி பார்க்கும்போது ஒரு சின்ன குயவனுக்கு தெரியும் எங்கே அதை ஓட்டை போடணும்னு. அதை போட்டுவிட்டு அந்த தண்ணி ஸ்ப்ரிங்கிள் ஆச்சான். அது நாள்பட அந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ண தண்ணியை ஃபில் பண்ணுவாராம், ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாராம். இப்படி தான் அந்த பானையை யூஸ் பண்ணிட்டு இருந்தார். பானைக்கு ரொம்ப வெசனம். என்னை ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் என்னை தூக்கி போட்டுற வேண்டியது தானே, நான் தான் ஒன்றுத்துக்கும் உபயோகப்பட மாட்டேன்றேனே, என்னை ஏன் இன்னொரு பானை அந்த மற்ற பானைகள் எல்லாம் என்னை பார்த்து என்ன பண்ணுதுங்க, கிண்டல் பண்ணுதுங்க. அப்படி பேச அப்படி ஆரம்பித்த உடனே அவர் சொன்னாராம், கொஞ்ச நாளுக்கு பிறகு நீ வா, நான் தூக்கின்னு போகிறேன் திருப்பி உடனே. அங்கே பார், அந்த வீட்டுக்கு முன்னால் இருக்கிற அழகான பூக்களை பார். ஆமாம், அழகாக தான் இருக்குது. அது எப்படி வந்திருக்கும்? விதை போட்டது நான், தண்ணி ஊற்றுறது நீ தான். நான் ஒரு வேலையும் செய்யலை. தண்ணி ஊற்றுற வேலை, சன்ஷைன் பாட்டு சன்ஷைன் வரும், சூரியன் வெளிச்சம் இருக்கும். பட் தண்ணி தேவைப்படும் போது நீ தான் அதுக்கு தண்ணி கொடுத்த. அது எப்படி? உன் இடத்துல ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது, அந்த பலவீனத்தை நான் என்ன பண்ணேன், பயன்படுத்தி கொண்டேன். யோர் வீக்னஸ் வாஸ் மை வெப்பன். இந்த அழகான ஃப்ளவர்ஸ் வருவதுக்கு அது உதவியாக இருந்த ஒரு கிராக் சம்வேர் இன் யோர் பாட். பிரியமானவர்களே, யோசிக்க வேண்டிய ஒரு உதாரணம். நான் சொல்ல முடியும், ஐ எம் அ கிராக்ட் பாட். அப்படி சொன்னால் சிரிப்பு வரும். நான் ஐ எம் அ கிராக் பாட் சொல்கிறாங்களே. நான் சிரிக்கிறதுக்காக சொல்ல. சில நேரத்தில் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளுக்காக ஒரு அழகான நற்செய்தியை கொண்டு வருகிறார். அங்கிள் சொன்னது போல் பாடுவதுக்கு முன்பதாக, இட்ஸ் அ ஹீலிங் மினிஸ்ட்ரி சண்டே. சுகம் அளிக்கிற ஒரு ஓய்வு நாள் இது. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் எந்த நிலையிலே நாம் அமர்ந்திருந்தாலும், பலவீனமான நிலையில் இருந்தாலும், இந்த கிராக்ட் பாட்டை போல அன்யூசபிள் உபயோகப்பட முடியாத பாத்திரமாக இருந்தாலும், ஏசியா திருக்கதரிசியிலே சொல்வது போல நெறிந்த நாளதை அவர் என்ன பண்ண மாட்டாரா, அணைக்க மாட்டார். மங்கி எரிய திரியும் அவர் அணைக்க மாட்டார். ஸோ he will not reject a bruised reed. அப்படின்னா நான் அப்படியே காயப்பட்ட அந்த நாணலை அவர் ஒதுக்கி வைக்க மாட்டார். மங்கி திரி அது அணைகிறது போல இருக்கும், ஆனால் அதை அணைக்காத ஆண்டவர் நம்மத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர், அதான் இந்த நாளிலே மன உருக்கமுள்ள ஆண்டவர் அவர். அந்த மன உருக்கத்துக்கு அர்த்தம் ஆழமான உள்ளுக்குள்ளே நம்மளோடு சேர்ந்து வேதனைப்படுகிற ஆண்டவர், நம்முடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவர், நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அறிந்து கொள்ளுகிற ஆண்டவர் அவர். நம்மோடு இந்த நாளிலே சீடருக்கு அந்த நாளிலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் அருமையாக ஆண்டவர் சொல்லுகிற பதில். யூ ஆர் அ யூஸ்ஃபுல் பாட். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல என்னை வழி நடத்தும். அருமையான பாடல். ஆண்டவரே, உன்னுடைய சித்தம் போல என்னை வழி நடத்த இந்த நாளிலே என்னோடு நீர் பேசும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் காத்திருப்போம். கேட்ட சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் தொடங்கி 38ஆம் வசனத்திலே, இந்த 35ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சிட்டிஸ் அண்ட் வில்லேஜஸ் சுற்றி நடந்து, அவருக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரீச்சிங், பிரசங்கம் பண்ணோன்னா ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பம். அது மட்டுமல்ல, பிரசங்கம் பண்ணுகிற இடத்துல அவர் சுகப்படுத்த வேண்டிய பிள்ளைகளை சுகப்படுத்துறதுக்கு அவர் ஒருபோதும் தயங்க மாட்டார். ஆனாலும் அவர் திரளான ஜனங்களை பார்த்த பின்பு அவர் எப்படி ஆனாராம், மனம்
மனதுருகியாம அந்த வார்த்தை எடுத்துங்க. ஆண்டவர் திரளான ஜனங்களை பார்த்தபோது, எல்லா பட்டணமும் கிராமமும் சுற்றி திரிகின்ற ஊழியம் செய்கிற காலத்திலே அவர் எப்படிப்பட்ட சுற்றி திரிகிறவராக இருந்தார்? மன உருக்கத்தோடு அவர் ஜனங்களோடு இருந்தாராம். ஏன்னா ஜனங்களுடைய முகத்திலே, ஜனங்களுடைய சூழ்நிலையிலே அவர் கண்ட காட்சி என்ன? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்கு முன்பதாக என்ன வரும்? தொய்ந்து போய் சிதறடிக்கப்பட்ட, டயர்ட், வியரி, ரொம்ப சோர்ந்து போய் கஷ்டங்களையும் பாரத்தையும் சுமந்து கொண்டு ஒரு வழி நடத்த முடியாத மேய்ப்பர் இல்லாத ஆடுகளைப் போல எங்கே போகிறது, யார்கிட்ட சொல்கிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே அந்த ஜனங்கள் இருப்பதை கண்டு அவருடைய மனதில் என்ன வந்துச்சு? துக்கம் ஏற்பட்டது. மனதுருகிற ஆண்டவர் அவர், கம்பேஷனட் கிரைஸ்ட். இந்த நம்முடைய ஆண்டவரை நாம் அறிய வேண்டுமானார் அவர் சுற்றி திரிகிற கிராமம் பட்டணம்லாம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? கலிலேயா பகுதி. அங்கே யார் இருக்கிறா? திரளான ஜனங்கள் இருக்கிற இடத்துல தான் அவர் போவார். ஏன்னா அங்கே தேவைகள் உண்டு, கஷ்டப்படுகிற பிள்ளைகள் உண்டு, வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள். பெத்சேதா, அங்கே அந்த பெதஸ்தா குளத்தண்டிலே அநேகர் வியாதியோடு பல வருடமாக ஆண்டவருடைய சுகத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் அங்கே உண்டு. அங்கே செல்வார் ஆண்டவர். அடுத்தது கப்பர்நோகும், அங்கே செல்கிற ஆண்டவர். அங்கேயும் வியாதியஸ்தர் சுகப்படுத்தின நிகழ்வு நிறைய உண்டு. கானான், எந்த நிகழ்வும் விட்டு விடலை பாருங்க ஆண்டவர். கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, சாவு வீடாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருக்கிற இல்லமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் ஆண்டவர் அங்கே அவர் ஹீஸ் அ பார்ட்டிசிபெண்ட் இன் த ஃபேமிலி. அந்த நிகழ்விலே அவர் பங்கெடுக்கிற கடவுளாக அவர் ஊழியம் செய்து வந்தார். நாசரேத், திபேரியா கடல், மீன் பிடிக்கிற இடத்திலே இட் வாஸ் நெவர் இன் அ கம்ஃபர்ட் ஜோன். அவர் நல்ல ஒரு அமர்ந்த சூழ்நிலையிலே பிரசங்கம் பண்ண இந்த ஒரு மாதிரி புல்பிட்டு இருக்கிற இடத்துல நெவர். ஆண்டவரை நல்லா யோசிச்சு பாருங்க. அங்கே போகிற இடத்துலையும் அப்படி தேவாலயத்திலே சென்றாலும் அங்கே அந்த ஒரு மனுஷனுக்காக, அந்த ஒரு நபருக்காக அவர் சென்றாக சுகப்படுத்துகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அந்த இரக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான உண்மைகள், 3 விதமான உண்மைகளை இந்த பகுதியிலே நாம் வாசிக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பலவீனங்கள் ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நன்கு அறிந்த ஆண்டவர் 36ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், முதலாவது அவ்வளோதான். திரளான ஜனங்களை கண்டபோது அவர் அந்த ஜனங்களுடைய he had compassion for the crowd. எங்கெல்லாம் திரளான ஜனங்கள் இருக்கிறார்களோ அங்கே ஆண்டவர் மனம் உருகிற ஆண்டவராக அங்கே காணப்படுகிறார். அங்கே கண்ட காட்சி நான் சொன்னது போல they were distressed people. அப்படின்னா என்ன? தொய்ந்து போய் வருத்தத்தோடு, பாரத்தோடு, சஞ்சலத்தோடு இருக்கிற மக்களை அவர் பார்க்கிற ஆண்டவர். he had compassion. கம்பேஷனை நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஆங்கிலத்தில் இருக்கிற அந்த வார்த்தை கம் ப்ளஸ் பேஷன். கம்முன்னா என்ன? வாருங்கள், ஒன்றாய் வாருங்கள், டுகெதர், கம் டுகெதர். பேஷன்னா ஃபீலிங், ஒரு உணர்வு ஏற்படுகிற. நீங்கள் எப்பொழுதெல்லாம் நாம் ஒன்றாய் வருகிறோமோ, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒன்றாய் வருகின்ற நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாராம்? மனம் உருகிற ஆண்டவராக இருந்தார். he had compassion for the crowd. ஆகவே தான் அவர் சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பாடம் என்ன? நீங்கள் என்னை போல பார்க்க வேண்டும். you need to see like me. ஒரு 2 விதமான ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட சீடர்கள் கற்றுக் கொடுக்கிறார். இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர் மனம் உருகிற ஆண்டவர் எப்படியாக செயல்படுகிறார். ஒன்று,
நாம் இளைய மகனுடைய ஜெபத்தை அடிக்கடி ஜெபிக்கிறோம். அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து ஏறெடுத்த விண்ணப்பமா, நான் என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமும் உமது பார்வையில் நான் பாவம் செய்த ஜெபத்தை செய்கிறோம். ஆனால் அந்த ஜெபத்தை செய்வதற்கு முன்பதாக தகப்பனுடைய கரங்கள் எப்படி இருந்ததாம்? மனம் உருகிற தகப்பனை பார்க்கிறோம். ஹீ இஸ் அ கம்பேஷனட் ஃபாதர். என் மகன் தவறு செய்தான், என் மகன் பலவீனத்தினாலே என்னை விட்டு தூர சென்று திரும்பி வருகிற மகனை அவர் அரவணைக்கிற தகப்பனாரை பார்க்கிறோம். சமாரிட்டன், நல்ல சமாரியன். எத்தனையோ பேர் கடந்து போனார்கள் அந்த எரிகோ அந்த வழியிலே காயப்பட்டு படுத்திருக்கிற அந்த காயப்பட்ட மனிதனை பார்த்து கடந்து போன மக்கள் உண்டு. அவங்களுக்கு மனமுருக்கம் இல்லை, கம்பேஷன், நோ கம்பேஷன், பேஷனே இல்லை, ஃபீலிங்கே இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த சமாரிட்டன், அந்த சமாரியாவுடைய நிகழ்வை பார்த்து ஆண்டவர் கேட்குறார். என்ன கேள்வி கேட்டார்? அந்த ஓமையை சொல்லிவிட்ட பெண் யார்? இதில் சத்தமாக படிங்கம்மா. நல்ல சமாரியனை ஆண்டவர் அந்த ஓமையை சொல்லிவிட்டு ஒரு லேவியர் போயிட்டாரு, ஒரு ஆயர் போயிட்டாரு, ஆனால் ஒரு சமாரியன் வந்து அந்த காயப்பட்டவர்களுக்கு உதவி செய்தார். இந்த 3 பேரில் யார் பெரியவர்? ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் இஸ் 3? அப்போது அவங்க சொன்ன பதில் என்ன? யார் இரக்கம் காட்டினார்களோ அவர்கள்தான் பெரியவர். ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? அதே வண்ணமாக போய் இரு, நீங்களும் செய்யுங்கள். கோ அண்ட் டூ லைக்வைஸ். அப்படின்னால் என்னை போல, அந்த சமாரியனை போல இந்த மனதுருக்கம் நம்ம எல்லாம் நேசிக்க முடியும். பெரியமானவர்களே, வி கேன் லவ், ரொம்ப ஈஸி. ஆனால் கம்பேஷன் என்பது, மனம் உருக்கம் என்பது அவங்களுடைய கஷ்டத்துலேயும் அவங்களுடைய வேதனையிலையும் அவங்களுடைய வலியிலையும் நம்மளும் சேர்ந்து என்ன பண்ண வேண்டும்? நேற்று சொன்னாங்க, இனிமேல் லென்டன் டேஸ் ப்ரேயர் வரப்போகுது. லென்டன் டேஸ் ப்ரேயரில் ஜெப குறிப்புகளை என்ன பண்ணோம்? எழுதி தந்தீங்கன்னா நாங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேர் எழுதிடலாம், எனக்காக ஜெபிகள் சொல்லி எழுதிடலாம். ஆனால் எதற்காக ஜெபிக்க வேண்டும், என்ன கஷ்டத்துக்காக நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாட வேண்டும் என்பதை நாம் விவரமாக எழுதினால் ஜெபிப்பதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இந்த நாட்களிலே ஒருத்தர் சொன்னார், வி ஆர் ஆல் ஸ்பெக்டேட்டர்ஸ். ஒரு பிளே கிரவுண்டில் இருக்கிற வேடிக்கை பார்க்குற ஸ்பெக்டேட்டர்ஸை போல் இந்த வாழ்க்கையிலே பயணப்படுகிற அநேக மக்களுடைய வாழ்வை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள் அப்படியாகவே நம்ம இடத்துல வந்து இந்த காரியத்துக்காக ஜெபிங்கள், இந்த காரியத்துக்காக ஆண்டவர் இடத்துல கேளுங்கள் என்று சொன்னால் நம்ம நியூஸ் பேப்பர் மாதிரி இவால்வேட் பண்ணி எத்தனையோ பேருக்கு என்ன பண்ணிடுறோம்? அதை ரொம்ப, அதுதான் பெரிய காஸ்பல் மாதிரி காசிப் பண்ணிடுறோம். இதில் மனதுருக்கம் எங்கே இருக்குது? வேர் இஸ் த லவ் அண்ட் சஃபரிங் ஜாயின் டுகெதர்? அன்பிலும் துன்பத்திலும் எப்படி இருக்கணுமா? நம்ம இணைந்து இருக்கிற, அது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஒரு அழகான அமைப்பு. ஆண்டவர் எப்படியாக நம்மளோடு, அவர் நேசிக்கிற ஆண்டவர், அதே நேரத்திலே நம்மளோடு சேர்ந்து துன்பப்படுகிற ஆண்டவர் அவர், நம்முடைய கஷ்டத்திலே பங்கெடுக்கிற ஆண்டவர் அவர். இதுதான் முதலாவது அந்த 36ஆம் வசனத்திலே சொல்ல, அவர் திரளான ஜனங்களை பார்த்து அவர் எப்படியாக இருந்தாராம்? மனம் மேய்ப்பில்லாத ஆடுகள் கஷ்டப்படுகிற பார்த்து அவர் எப்படி இருந்தார்? ஆண்டவர் எப்படி இருந்தார்? ஏன் பைபிளில் சொல்லிட்டு அவர் மனம் உருகினார்? அப்படி இல்லையா பைபிளில்? மன உருகிறார். he was moved with compassion. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய பார்வை வேண்டும். மக்களை பார்த்து, திரளான மக்களை நாம் பார்க்க வேண்டாம். நம்ம பக்கத்தில் இருக்கிற கோல்டன் ரூல் இருக்குது. உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நேசி என்று சொன்ன கட்டளை. அதுக்கு பிறகு உன்னை போல பிறனை, உன் சகோதர சகோதரிகளை நேசி. உனக்கு எதெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதெல்லாம் செய்யாதே. எதெல்லாம் பேசக்கூடாது என்று நினைப்பாயோ அது மற்றவங்களை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அன்பிலும் துன்பத்திலும் இணைந்திருக்க நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக
Jesus also had, first of all, Jesus had compassion for the crowd. 36 வசனம். 37 வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை, சீடர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். A perception of the problem. Jesus had, இரண்டாவதாக, a perception of the problemனா ஒரு கண்ணோட்டம் இருந்தது. இந்த பிரச்சனை இருக்குது என் மக்களுக்கு, இதை எப்படியாக ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவருடைய மனதில் எப்படியாக இதை தோன்றுகிறது. அவர் அழகாக சீடருக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டுமெனா, பிக்சர் அ ஹியூஜ் ஃபீல்டு, ஒரு விவசாயி பண்ணுற ஒரு நிலத்தை நாம் மனதிலே கொண்டு வருவோம். அதில் வருகின்ற எல்லா தானியங்களும் அறுப்புக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னா, ஹார்வெஸ்ட் இஸ் ரெடி. நம்ம நேரத்தோடு அதை அறுப்பு செய்யவில்லைனால் அது என்ன ஆகும்? இங்கே நம்ம சில கிராமத்தில் ஓடுவாங்க. ஒரு ஐயா தெரியும், அம்மா நான் போனோம்மா அறுப்பு செய்யணும், அங்கே ஆளுங்கள்லாம் காத்து நிற்பாங்க. ஏன் அவ்வளோ அவசரமா? இல்லைம்மா, அந்த நேரத்தோடு அதை செய்யலைன்னா அது இவ்வளோ கஷ்டப்பட்டோம் என்ன ஆகிடும்? வீணாக போயிடும். ஸோ அதனால் அர்ஜென்சி. ஆண்டவருடைய பார்வையிலே இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுகிற நோக்கம் என்ன? இட் இஸ் அன் எமர்ஜென்சி, அர்ஜென்சி. இந்த அறுப்பு இந்த அந்த பகுதியெல்லாம் நாம் வாசிப்போம்னா நிறைய அற்புதங்கள், நிறைய ஆண்டவர் செய்த காரியங்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் தொடக்கம் முதல் பார்த்தோமானால், அப்போ தான் சீடர்கள் பார்த்து எவ்வளோ தேவைகளோடு மக்கள் இருக்கிறார்கள். த ஹார்வெஸ்ட் இஸ் பிளென்டி. நீங்கள் மன உருக்கமும் அவர்களோடு அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும், அவர்களுக்காக நீங்கள் பணிகள் செய்யணும்னா நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஆட்களோ என்னை போல இருதயம் உள்ளவர்கள் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். எனக்கு கம்பேஷன் இருக்குது, எனக்கு அன்பு இருக்குது, எனக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும் என்ற மனம் இருக்குது. அந்த மனசு குறைவாக இருக்கிற என்னுடைய சீடர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. த அர்ஜென்சி ஆஃப் அப்படி தான் ஆண்டவர் பார்க்குறார். தெர் இஸ் அர்ஜென்சி. ஒருவேளை இந்த நேரத்தில் நான் உதவி செய்ய முடியவில்லையானால் அவர்களெல்லாம் மடிந்து போவார்கள். ஒருவரும் இந்த உலகத்தில் கெட்டு போகாமல். நேற்று தினத்திலே ரிஸ்பாவின் ஆவியை குறித்து நாங்கள் தியானித்தோம். பெண்களுக்கு சொன்னது, ரிஸ்பாவின் ஆவி கற்பாறை மேலே அவள் அந்த துணியை போட்டுவிட்டு அந்த கற்பாறை மேலே இருந்து அவர் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொண்டு இரவும் பகலுமாக 3 அறுப்பு நாள் தொடங்கி வானத்தின் வாசல் திறந்து மழை பெய்யும் வரைக்கும் அவன் என்ன பண்ணலாம்? இரவும் பகலுமாக மன்றாடினாளாம். மன உருக்கத்தோடு அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய தேசத்துக்காக அவன் என்ன பண்ணுறா? மன்றாடுகிற ஒரு ஸ்திரீயை பார்க்குறோம், ரிஸ்பா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பர்செப்ஷன், அந்த பார்வையோடு தான் இந்த சூழ்நிலையை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் 37ஆம் வசனத்திலே வேலையாட்களோ ஒரு மன உருக்கத்தோடு அவர் சொல்கிற, வேதனையோடு சொல்கிற வார்த்தை, யார் எனக்காக போவார்கள்? யார் என்னுடைய காரியத்துக்காக முன்னாலே வருவார்கள்? ஏசாயா தீர்க்கதரிசியிலே வாசிக்கிறோம், இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே. இத்தனை பேர் அப்படி வாக்குத்தத்தம் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரை போல செயல்பட முடியவில்லையே. நம்முடைய திருச்சபையில் எத்தனை தேவைகளோடு, எப்படி எந்த கண்ணோட்டத்தோடு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நம்ம பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளை, தேவையோடு இருக்கிறவர்களே, கஷ்டத்தோடு இருக்கிறவர்களே, தனிமையில் இருக்கிறவர்கள், எத்தனை தேவைகள் இருக்குது தெரியுமா? அறுப்பு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. அர்ஜென்சி, இதெல்லாம் அர்ஜென்ட். நீங்கள் இப்போது அவங்களுக்கு உதவி செய்யலைன்னா, பார்த்தும் பார்க்காத போனோம்னா மடிந்து போவார்கள். அப்புறம் அழுது பிரயோஜனம் இல்லை, வேதனைப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. There are lonely people around you. தனிமையாய் உணர்கிற பிள்ளைகள், தனிமையை உணர்ந்து கொண்டு வாழ்கின்ற பிள்ளைகள் உண்டு. வேலை இல்லாத கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. திருமணம் ஆகாத காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. என் வியாபாரம் சரியா இல்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. எத்தனை பேருக்கு தெரியும், நம்ம சபையில் படுக்கையிலே வளர்றான் ஒரு பையன் தெரியுமா? அப்படிப்பட்ட பிள்ளைகள் உண்டு. நாம் ஜெபிக்க வேண்டும், மன்றாட, நம்முடைய பார்வைகள் மாற வேண்டும். சில்ட்ரன் இன் நீட். டிவியை போட்டு பார்த்தா எத்தனை கொலைகள், எத்தனை கற்பழிகள், எத்தனை விதமான தீய பழக்க வழக்கங்கள்
செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜீசஸ் லுக்ஸ் அட் த ப்ராப்ளம், பர்செப்ஷன் ஆஃப் த ப்ராப்ளம். அவருடைய பார்வை நம்மளுக்கு வேண்டும். ரிஸ்பாவை போல ஜெப வீராங்கனியாக, ஜெப வாரியஸாக நம்ம மாற வேண்டும். இரவும் பகலுமாக அவர் செய்த ஜெபம் ராஜா காதில் எட்டுனது. ராஜா அங்கே வந்து மீதியானதை அவர் சேர்த்துக்கொண்டு ராஜாவின் கல்லறையிலே அவர் அடக்கம் செய்து விட்ட பின் தேசம் எப்படியாக மாறிட்டதாம்? சேமமாக. There was plenty afterwards. ஒரு தாயுடைய ஜெபத்தை தேசத்தை மாற்ற முடியுமானால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவுடைய பார்வை வேண்டும், ஆண்டவுடைய கரிசனை வேண்டும், ஆண்டவுடைய இருதயம் நம்மளுக்கு வேண்டும். ஆகவே ஆண்டவர் இந்த நாளை சீடர் கற்றுக் கொடுத்தது போல உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிற நேரம் இது. மூன்றாவதாக நாம் பார்க்கிறது 38ஆம் வசனம். ஆதலால் He is the Lord of the harvest. அவர் என்ன செய்கிறார்? Jesus had a solution. மூன்றாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, முதலாவது என்ன சொன்னேன்? He had compassion for the crowd. இரண்டாவது, he had a perception of the problem. மூன்றாவது, he had a solution for the situation. அந்த சூழ்நிலைக்கு ஒரு தீர்வை அவர் அங்கே கொடுக்கிறார். இந்த நாளெல்லாம் நம்ம வெறுமையாக போகிறதில்ல பிரியமானவர்களே. யூ ஆர் நாட் கோயிங் டு குவிட். சோர்ந்து போகிறது கிடையாது. ஐயோ முடியாது, நான் உபயோகமற்ற பாத்திரம், என்னை விட்டுடுங்க, என்னை உடச்சி போட்டுருங்க ஆண்டவரே, என்னை விட்டுடுங்க. எத்தனை தடவை நம்ம சொல்கிறோம். God says don't quit. நீ விடாதம்மா, நான் உன் கூட இருக்கிறேன். என் பலத்த கையால் என்னை உன்னை ஆளுகை செய்கிற அரவணைக்கிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை உருவாக்கின ஆண்டவர், நான் குயவன், நான் அதை உடைப்பதுக்கும் அதை பயன்படுத்துக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. Just be still, keep going. நாம் ஆண்டவர் never fails to see. நம்ம ஒருவேளை பார்க்குற பார்வையில் தவறு செய்யலாம். நம்ம பார்க்கறது தான் கரெக்டுன்னு நினைப்போம், கேட்குறது தான் சரின்னு நம்ம நினைப்போம். அதான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் லுக்ஸ். வெளியே போடுற கவரை வச்சு ஒரு புக்கை என்ன பண்ணக்கூடாது, உள்ள ஸ்டஃப் இருக்கும்னு நினைக்கக்கூடாது. கடவுள் அப்படி நம்மளை பார்க்கறது இல்லை. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயங்களை பார்க்கிற ஆண்டவர் இந்த நாளிலே பிரசன்னமாக இருக்கிறார். ஏன்னா எரிகோ அந்த வழியிலே ஒரு மனுஷன் காயப்பட்டு ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கு. He was bleeding on the Jericho road. நல்ல சமாரியன் அங்கே வந்து எத்தனையோ பேர் பார்வை வித்தியாசமாக பார்த்து கடந்து போனார்கள். ஆனால் அங்கே ஆண்டவருடைய இரக்கம் அங்கே இருந்தது. அவருடைய மனதுருக்கம் அங்கே வந்தது. சமாரியன் வந்து அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து காயத்தை ஆற்றி சரிப்படுத்தி வழியிலே கடந்து போனாராம். There are bleeding hearts in the church. இருதயத்திலே அழுது கொண்டிருக்கிற மக்கள் உண்டு, காயப்பட்டு வேதனையோடு இருக்கிற மக்கள் உண்டு. கடவுள் he came where the wounded person was. நாம் எங்கெல்லாம் காயப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் வருகிற ஆண்டவர். That is the activity of God. கிறிஸ்துவின் செயல்பாடு அது. மனதுருக்கம் வந்து ஆண்டவருடைய மூமெண்ட், செயல்படுகிற விதம். The activity of Christ is coming to where you are wounded. இன்னைக்கு ஹீலிங் சண்டே. ஆண்டவரே என் காயத்தை ஆற்றும் சுவாமி. ஒருவேளை ஃபிசிக்கல் காயம் இல்லை நம்மளுக்கு, அது டாக்டர்ஸ். ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு டாக்டர் நிறைய, ஸ்கின் டாக்டரும் அவர் தான், கைனகாலஜிஸ்ட்டும் அவர் தான், அடுத்தது என்ன கார்டியாலஜிஸ்ட்டும் அவர் தான், எல்லாம் அவர் தான். ஏன்னா பாடி மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் ஹோலிஸ்டிக் ஹீலிங் நம்மளுக்கு இன்றைக்கி வேணும். எங்கெல்லாம் நம் காயப்பட்டு இருக்கிறோமோ, நம்ம அழுது கொண்டு இருக்கிறோமோ, நம்மளுக்கு we are bleeding inside, அந்த இடத்துல ஆண்டவர் வருகிறார். He comes. That's the solution to the situation, the activity of Christ. He is available. இரண்டாவது இந்த சொல்யூஷனில் பார்க்கறது, அவர் நம்மளோடு இருக்கிற ஆண்டவர். இம்மானுவேல் என்று சொல்லுகிறோம் இல்லையா? தொடக்கம் முதல் முடிவு பெற நான் இந்த உலகத்தில் வந்த நாள் தொடங்கி இந்த உலகத்தை விட்டு போகிற நாள் வரைக்கும் ஆண்டவர் என்னோடு till the end of this age. மத்தேயு 28:20 வாசிக்கிறோம். சகல நாட்களும்
இந்த நாட்கள் இந்த உலகத்திலே முடிய பரியந்தும், அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர் கூட இருக்க போகிறோம். இந்த நாட்கள் இந்த உலகத்திலே நாட்கள் முடியும் வரை நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் வாக்கு மாறாதவர். ஆகவே தான் அவருடைய பலத்த துருவத்திலே நாம் நீதிமான் போய் சேரும்போது அவன் சந்தோஷமாக சமாதானத்தோடு இருப்பான். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை. ஆண்டவருடைய நாமம் பலத்த துருகம், அதில் பிரவேசிக்கிற எப்படி இருப்பார்களாம்? சுகமாக இருப்பார்கள். ஏசையா அதான் சொல்கிறார். 2 பார்வை நம்மளுக்கு இருக்கலாம். ஒன்று உலக பிரகாரமான பார்வை, இன்னொன்று ஆண்டவர் கொடுக்குற பார்வை. ஒன்று நான் அந்த காயப்பட்ட மனிதரை பார்த்து நான் நின்று உதவி செய்தேனானால் எனக்கு என்ன நடக்கும்? வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ ஸ்டாப் அண்ட் ஹெல்ப்? இப்படி தான் நம்ம வாழறோம். நம்மளுக்கு என்ன வந்துச்சு? எத்தனையோ பேர் கவலையோடு கஷ்டத்தோடு வேதனையோடு சொல்கிற நேரத்தில் நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்குது? ஒய் ஷுட் ஐ ஸ்டாப்? நான் ஏன் நின்று அவங்க கதையை கேட்டு என்னுடைய சமாதானத்தை கெடுத்துக்கொள்ள வேண்டும்? இன்னொரு பார்வை, நான் இஃப் ஐ டோன்ட் ஸ்டாப், அதான் ஆண்டோடைய பார்வை. இஃப் ஐ டோன்ட் ஸ்டாப் வாட் வில் ஹேப்பன் டு ஹிம்? நான் நிற்கவில்லை என்றால், நான் உதவி செய்யவில்லை என்றால் அந்த மனுஷனுக்கு என்ன நடக்கும் என்ற பார்வை. இந்த கம்பேஷன், அன்பும் துன்பமும் இணைந்து செயல்படுகிற ஒரு அருமையான மினிஸ்ட்ரி, ஊழியம் இது. எந்த பார்வை நம்மளுக்கு வேணும்? இஃப் ஐ டோன்ட் ஸ்டாப், எனக்கு என்ன தெரியுமா வேணும்? ஆண்டவரே, நான் நின்று அந்த பிள்ளைகளுக்கோ அந்த மகனுக்கோ உதவி செய்யவில்லை என்னால் அவனுக்கு என்ன நடக்கும்? இட் மே பி யுவர் பிரதர், இட் மே பி யுவர் சிஸ்டர், உன்னுடைய ஃபேமிலியில் ஒருத்தராக இருக்கலாம், திருச்சபையில் அநேகராக இருக்கலாம். எங்கே இருந்தாலும் ஸ்டாப். கம்பேஷனோட பாருங்கள். கண்கள் எப்படி இருக்கணும்? See with the eyes of God. கடவுளுடைய கண்களோடு நாம், ஆண்டவரே உம்முடைய பார்வை எனக்கு வேண்டும் சுவாமி. Feel as he felt. ஆண்டவர் அந்த காரியத்தை உணர்ந்தது போல நீங்களும் நானும் எப்படியாக இருக்க வேண்டும்? உணர வேண்டும். அதை உணர்ந்து அவங்களுக்கு உதவி செய்கிற மனதுருகி ஐ said கம்பேஷன் தான், கம் வித் பேஷன். அந்த பேஷனோடு வாங்க. ஆண்டுடைய பணிகளை நாம் செய்ய வேண்டுமானால், ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும், மகிழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால், இது வெறும் திருமணத்தில் வாக்குறுதி கொடுக்கறது மட்டும் இல்லை. ஆண்டவரை முதல் அவர்கிட்ட நம்ம கொடுக்குற ஒரு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒரு மகிழ்ச்சியில் ஒரு பகிர்ந்து, எல்லா காரியத்தையும் சேர்ந்து நிறைவேற்றுகின்ற ஆண்டவருடைய ஊழியங்கள். இதிலே நாம் பங்கெடுப்போமானால் நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஆண்டவரை போல இந்த டாபிக் திருப்பி சொல்லாமா? மன உருக்கம் என்ன? அன்பிலும் துன்பத்திலும் இணைந்து இருப்பது. ஸோ நம்மெல்லாம் ஒரு வௌவை எடுக்க போகிறோம். ஆண்டவரே, அன்பிலும் துன்பத்திலும் நாங்கள் எப்படி இருப்போம்? இணைந்திருப்போம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் சீடருக்கு கற்றுக் கொடுத்தது போல ஆண்டவரே, நாங்கள் பாடினது போல அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், எல்லா நேரத்திலும் எங்களோடு பயணமாக வந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கொடுக்குற பலனுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பார்வை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உம்மை போல எங்களுடைய சகோதரிகளை நாங்கள் பார்க்கவும், அவருடைய வேதனைகளை நாங்கள் புரிந்து கொள்ளவும், ஞானத்தோடு நீர் எவ்விதமாக செயல்பட்டீரோ அவ்விதமாக நாங்கள் செயல்பட வேண்டிய கிருபைகளை கட்டளையிடும். நாங்கள் எங்கே இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலே நாங்கள் இருந்தாலும், கர்த்தர் எங்கள் மேல் மனதுருகிற ஆண்டவராக இருக்கிறீர். ஆண்டவரே, அதே வண்ணமாக நாங்கள் உடைந்து போகிற நேரத்திலும் சோர்ந்து போகிற சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களை கரம் பிடித்து தூக்கி நிறுத்தி, நெறிந்த நாணலை அவர் அணைக்க மாட்டீர் என்று சொன்ன ஆண்டவர், மங்கி எறிகிற திரியை நீர் அணைக்கவே மாட்டீர் சுவாமி. எங்களை ஒருபோதும் தள்ளிவிட மாட்டீர். உபயோகமுள்ள பாத்திரமாக எங்களை மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பிருப்பா. அதே வண்ணமாக உடைய சீடர்களாக நாங்களும் உம்மை போல இருக்க, உம்மை போல செயல்பட,
உம்மை போல நாங்கள் ஆண்டவரே எப்பொழுதும் அன்பும் ஐக்கியத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டிய கிருபைகளை கட்டளையிடும். காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பரின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கேட்ட ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து பாடுவோம். வானத்தை பூமி படைத்த சுரந்தாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடையவனின் மகனாகிய என் நாதனை கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். காலத்தில் பாடுபட்டு செல்ல அறிந்து மறித்து அடக்கப்பட்டு ஆழ்த்துகிறார். மூன்றாம் நாள் நடுத்தரத்தில் எழுந்தருளினார். படத்திலே சுரந்தாவாகிய தேவனை வாசிக்கிறார். வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். புதுவான் சமயம் பசுவான் ஐக்கியமும் பாவமளிப்பும் சரீரம் வீட்டுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். சபையார் அமர்வோம். திருமண அறிக்கையை வாசிக்கிறோம். நமது சபையை சேர்ந்த திரு கே மூர்த்தி, திருமதி திலகம் புண்ணியகோடி அவர்களின் மகன் செல்வன் ஷரண் மூர்த்தி அவர்களுக்கும், சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் த விக்டோரியஸ் கிராஸ் அசோக் நகர் குருசேகரத்தை சேர்ந்த திரு ஏ துரை அரசன், திருமதி உமாராணி அவர்களின் மகள் செல்வி வர்ஷா அவர்களுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இவர்கள் இருவரும் இந்த தூய விவாகத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான காரணம் தடை ஏதாவது தெரியுமானால் அதை சபையின் ஆயருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். வாசி கேட்ட இந்த திருமண அறிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஷரண்யும் வர்ஷாவையும் நீர் இணைக்க சித்தம் வைத்திருக்கிற ஆண்டவர், உம்முடைய யோசனை, உம்முடைய ஆலோசனை நீர் தந்து பிள்ளைகள் ஜெபத்தோடும் கருத்தோடும் இந்த சாக்கிரமத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டிய ஞானத்தை தாரும். செய்கின்ற அனைத்து ஏற்பாடிலும் உடைய கரம் இருக்கட்டும். குறையெல்லாம் நிறைவாக்கின்ற ஆண்டவர் தேவைகளை சந்தித்தருளும். திருமண நாளையும் நேரத்தையும் நீர் பரிசுத்தப்படுத்தி உடைய பிரசனத்தாலே பிள்ளைகள் எல்லா காரியத்தையும் செயல்பட கிருபைகளை தர வேண்டும் என்று மீட்பரின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நம்முடைய திருச்சபையின் அறிவிப்புகளை நம்முடைய பொருளர் அவர்கள் வாசிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆராதனை சிறப்பு பாடலை பாடிய ஆலய பாடல் குழுவினருக்கு ஆயரின் சார்பாகவும் திருச்சபையின் சார்பாகவும் கமிட்டி அங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற மே மாதம் மற்றும் செப்டம்பர் மாதம் ஹோலி லேண்ட் செல்ல விருப்பமுள்ளவர்கள் உங்கள் பெயர்களை ஆஃபீஸ் அலுவலகத்தில் பதிவு செய்யும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 10th ஸ்டாண்டர்ட் மற்றும் 12th ஸ்டாண்டர்டுக்கான ஓரியன்டேஷன் வகுப்புகள் வருகின்ற 22ஆம் தேதி தமிழ் ஆராதனைக்கு பிறகு துவங்குகிறது. பிள்ளைகள் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முடியாத அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதில் ஆசிரியராக பணியாற்ற விருப்பமுள்ளவர்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முடியாத அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திடப்பத்தில் வகுப்புகள் காலை 11:30 மணி முதல் 1 மணி வரை நமது ஆலயத்தில் 3வது மாடியில் நடைபெறும். பிள்ளைகள் அதில் பங்கு பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நமது பேராயர் அவர்கள் வருகின்ற மே மாதம் 3ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு திடப்பத்தில் வகுப்புகளை நடத்த தேதி கொடுத்திருக்கிறார்கள். பெற்றோர்களும் மற்றும் கான்ஃபர்மேஷன் பிள்ளைகளும் அதற்காக நீங்கள் தயார் செய்து கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது பேராயர் அவர்கள் காட்டுமன்னார் கோயில் பகுதியில் உள்ள காஸ்பா ஆலயம் கட்ட அனுமதி அளித்துள்ளார்கள். இதற்கான கட்டுமான செலவினம் சுமார் 35 லட்சம். இதற்காக நீ ஜெபிக்கவும் உதார்த்தமான காணிக்கைகளை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 15ஆம் தேதி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள தேவானந்தபாக்கம் பாஸ்டேட்டுக்கு ஊழியத்திற்காக செல்கிறார்கள். ஊழியத்திற்கு செல்ல விருப்பமுள்ளவர்கள் இவாஞ்சலிசம் கன்வீனர் மிஸ்டர் ஆண்ட்ரூ தங்கரிடம் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முடியாத அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
டயசிஷன் ஆனுவல் ஸ்கிரிப்சர் எக்ஸாம் ஃபார் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி ஆங்கில ஆராதனைக்கு பிறகு நடைபெறும். பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ் அவர்கள் அதற்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கொள்ளும்படியாக கூட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். டயசிஷன் லே ட்ரைனிங் கோர்ஸ் இனாக்ரேஷன் மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் வருகின்ற 14/2/26 அன்று மாலை 3 மணிக்கு லைட் சாப்பலில் நடைபெறும். வகுப்புகள் துவங்கும் தேதி 21ஆம் தேதி 21/2/26 காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். அதற்கான கட்டணத் தொகை ரூபாய் 1000 செலுத்தி அதில் பங்கு பெறும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வேதாகம கண்காட்சி விற்பனை விழா வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை பார்க் டவுனில் உள்ள மெமோரியல் ஹாலில் நடைபெறும். திருச்சி மக்கள் அதில் விசிட் பண்ணி அதில் தேவையான புத்தகங்களை வாங்கிக் கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வார காணிக்கையின் விவரம் 6,53,869. மேலும் விவரங்களுக்கு அறிவிப்பாளையை பார்க்க முடியாத அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரம் பில்டிங் ஃபண்ட் மூலமாக பெறப்பட்ட காணிக்கை 31,550. மேலும் விவரங்களுக்கு அறிவிப்பாளையை பார்க்க முடியாத கேட்டுக்கொள்கிறோம். மீகா பிறகு பங்கத்தினர்கள் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை ஆலய திருப்பணியில் மேற்கொள்வார்கள். பிறந்த நாளை காணும் சபை மக்களும் திருமண நாளை காணும் சபை மக்களும் வாழ்த்துகிறோம். ஆலயத்துக்கு முன்பாக நீங்கள் வருவீர்களாக நம்ம ஆலய பாடல்கள் சிறப்பு பாடல்களை பாடுவார்கள். நமது ஆயர் அவர்கள் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நன்றி. பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் கூட்டி சேர்த்து உம்மை தொழுது கொள்ளும்படியான வாய்ப்பை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நல்ல செய்தி எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவர் தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூர்ந்து உங்களுக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிற நமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேராக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். முது பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, அவர் புதிய ஆண்டை ஆரம்பிக்கும் போது புதிய கிருபையோடு ஆரம்பிக்கும்படியான கிருபையை நீர் தாரும். நீர் போதுமானவராக இரும் ஆண்டவரே. கரம் பிடித்து நீர் நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னை இருக்கிறேன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லி உமது நீதியின் வலது கரத்தினாலே உமது பிள்ளைகளை நீர் தாங்கி ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கடந்த ஆண்டுகளில் இல்லாத ஆசீர்வாதங்களை இந்த புதிய ஆண்டிலே நீர் தாரும் சுவாமி. இப்படி சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உள்ளத்தை நீர் நிரப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய பாதுகாவலுக்கும் உம்முடைய பராமரிப்புக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவருடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுவீராக, உமது பிள்ளைகளை தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாவற்றையும் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.
நாம் அனைவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடல் பாடுவோம். புதுவாழ்வு பாடல் 228ஆம் பாடல், அதைத் தொடர்ந்து 180ஆம் பாடலை சேர்ந்து பாடுவோம். Thank you.
சபையார் அமர்வோம். நம்மத்திலே திருமணமாகி நம்முடைய ஐக்கியத்திலே வந்திருக்கிற அருமையான திரு ராஜசேகர், திருமதி ரம்யா மேரி ராஜசேகர் அவர்களை நம் அனைவரின் சார்பாகவும் அயலின் சார்பாகவும் வாழ்த்தி இந்த நேரத்திலே வரவேற்கிறோம். ஹாப்பி மேரிட் லைஃப். ஆலயத்தின் சார்பாக இந்த வெகுமதியை உங்களுக்கு தருகிறோம். கத்தத்தாமே அவருடைய வாக்குத்தத்தினால் நிரப்பி எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்புவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்தவிலிருந்து ஒரு சிறு பகுதியை திரும்பமாக உமக்கு காணிக்கையாக நாங்கள் செலுத்தி இருக்கிறோம். ஆண்டவராக நீர் நாமே அதை அங்கீகரித்து ஆசீர்வதித்து உடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் உடைய அன்பின் சமூகம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொடுக்கிறோம். நாங்கள் செய்கிற அனைத்து காரியங்களிலும் ஆண்டவராக நீர் எங்களோடு இருந்து மகிமைப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான புதிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. கரம் பிடித்து எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பாடுகளுக்கும் மத்தியில், போராட்டங்களுக்கும் மத்தியில் நாங்கள் உம்மை பற்றி கொண்டவர்களாக வரும்போது சுவாமி, நீர் எங்களை விசேஷமாக பாதுகாத்து பராமரித்து எங்களை வழி நடத்துகிறாய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எங்களுடைய இல்லங்களுக்கு நாங்கள் செல்லுகிறோம். எங்களோட நீர் வாரும் ஆண்டவரை. தொடர்ந்து நாங்கள் சிந்திக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய அன்பின் கரம் எங்களை நடத்துவதாக ஆண்டவரை. ஒவ்வொரு நாளும் நீர் கரம் பிடித்து நடத்தி செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திரும்ப நாங்கள் சந்திக்கும் வரையிலும் உம்முடைய சமூகம் எங்களோடு இருப்பதாக. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, நீர் இந்த சமயத்தில் வந்தாலும் உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்படத்தக்கதாக எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை கழுவி எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய வருகைக்கு தகுதியானவர்களாக மாற்றி வழி நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய ஆயருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற எல்லா வரங்களுக்காகவும் எல்லா கிருபைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வரப்போகிற நாட்களிலும் எடுத்து முடிய நாம் மகிமைக்காக வல்லமையாக திருச்சபையில் நீர் பயன்படுத்துவீராக. உம்முடைய பாதுகாவலுக்கும் உம்முடைய பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. துதிகனம் மகிமை எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாவற்றையும் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள பாதுகாவலுக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தமிழ் திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமிழ் திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சகல விதமான ஆசீர்வாத நன்மைகளையும்
இன்றும் இனி வரப்போகிற நாட்களிலும் கட்டளையிட்டு உங்களை கரம் பிடித்து வழி நடத்த கடவர். ஆராதனைக்கு நிறைவாக 223ஆம் பாமாலையை நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ புறப்பட்டு செல்வோம்.